சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போனடு இந்த நேரத்துல யார் போன் பண்றா? யாருமா? யாருன்னு தெரியலம்மா. யாருமா? நாராயணமூர்த்தி தான் போன் பண்றா. மா, அவன் எதுக்காக இந்த நேரத்துல உங்களுக்கு கால் பண்றான்? போன் எடுக்காதீங்க, விடுங்க. இல்ல அருவி, அவன் இந்த நேரத்துல போன் பண்றானா ஏதாவது விஷயம் இருக்கும். எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டுமா. போனை எடுக்காதீங்க, சொன்னா கேளுங்க. இந்த நேரத்துல எல்லாம் அவன்கிட்ட பேசினா உங்களுக்கு தான் பிபி ஏறும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் எடுத்து பேசுறேன். இல்லன்னா அவன் சொல்ல வந்தது என்னன்னு தெரியாமலே போயிடும் அருவி. டேய் நாராயணமூர்த்தி, எதுக்குடா இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ற? என்ன சிவசங்கரி, என்ன தூங்க விடாம டென்ஷன் பண்ணிட்டு நீ இப்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? ஏய், நீ ஊர்ல இருந்து கோயில் பூசாரிய கூட்டிட்டு வந்து எனக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க வச்சா நான் என்ன பயந்துருவேன் நினைச்சியா நீ? அதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். நான் தான் சண்முகத்தை கொலை பண்ணு பூசாரிய சாட்சியா சொல்ல வச்சு என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? தாராளமா அனுப்புடி. ஆனா நான் ஜெயிலுக்கு போக பயப்படவே மாட்டேன். என்னம்மா? ஆனா ஒண்ணு, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தா அதுக்கு முன்னால உன் பொண்ணு அருவிய கொன்னுட்டு தான் நான் ஜெயிலுக்கு போவேன். டேய் நாராயணமூர்த்தி, மாமா மாமா என்ன? இதுக்கு தான் சொன்ன அவன்கிட்ட பேசாதீங்கன்னு. போனை கட் பண்ணுங்க முதல்ல. சொன்னா கேளுங்க, கட் பண்ணுங்க. என்ன சிவசங்கரி, உன் பொண்ணு பக்கத்துல தான் இருக்காளா? ரொம்ப டென்ஷனா பேசுறா போல இருக்க. அவ கிட்ட சொல்லு. அவளோட சாவு உன் கண்ணு முன்னாடி நடந்த சண்முகத்தோட சாவை விட ரொம்ப கொடூரமா இருக்கும்னு. டேய், என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு கோவப்படுற சிவசங்கரி? ஏதோ அந்த காலத்துல உன் புருஷன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு மணமேடல இருந்து வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கோவத்துல அவனை நான் கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை சிவசங்கரி. இதுக்கப்புறம் உன் புருஷன் என்ன திரும்பி வரவா போறான் சொல்லு? அவனும் போயிட்டான், நீயும் தண்டனைய அனுபவிச்சுட்டு வந்துட்ட. இங்க பாரு, உன்னோட அதிர்ஷ்டம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அதுவும் அவங்க அத்தை குடும்பத்திலேயே போய் மருமகளா வாழ்ந்திருக்கா. அந்த அருமையான வாழ்க்கைய நல்லா வாழ்றத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு எதுக்கு அவளுக்கு இந்த தேவையில்லாத வேண்டாத வேலைலாம் சொல்லு? உன் பொண்ணுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, உனக்கும் உன் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்தமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவீங்களா? நான் ஏற்கனவே உன்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், சண்முகம் கொலை கேஸ மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, ஒழுங்கா இருங்கன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வார்ன் பண்ணிருக்கேன். அப்புறம் எதுக்கடி உன் பொண்ணு மறுபடியும் இந்த கேஸ ஆரம்பிக்கிறா? டேய், அவ அவளோட அப்பாவோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுறா. ஓ, அவ அம்மா கொலைகாரி இல்லைன்னு நிரூபிக்க துடிக்கிறா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தான் இந்த கேஸ பார்த்தா பயப்பட மாட்டேன்னு சொல்றல, பேசாம போக வேண்டியதானே? எதுக்குடா இந்த நேரத்துல போன் பண்ணி எங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ற? முதல்ல போனை விடா.